ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 6 ஆஃப் பிபின் சந்திரா. ஸோ உங்களோட என்சிஆர்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த என்சிஆர்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான என்சிஆர்டி. ஸோ இதுலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்னலாம் வந்தது அப்படிங்கிறத நான் எடுக்கும் போது சொல்கிறேன். ஸோ இந்த நம்ம இப்போ பார்க்க போகிற லெசன்லேருந்தே வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின் ப்ரிலிம்ஸ் 2020 வந்திருந்தது. ஸோ இதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இந்த கோர்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும், பிபின் சந்திராவோட டெக்ஸ்ட் புக் மட்டும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஹோல் கோர்ஸ் இந்த புக்கோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட் லெசன்லேருந்து எண்டிங் லெசன் வரைக்குமே வந்து ஹோல் கோர்ஸ்க்கு வந்து 1500 காஸ்ட் ஆகுது. பட் ஆஃபரில் போயிட்டு இருக்கிறனால இந்த மந்த் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் 1000 rupees மட்டும்தான். ஸோ இன்கேஸ் இந்த புக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியம், இந்த புக்கு நான் படிக்காமல் நான் ஸ்கிப் பண்ணாமல் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபீஸை வந்து 500 இன்ஸ்டால்மெண்ட்ஸ், இந்த மந்த் 500, அடுத்த மந்த் 500 பே பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட்னு சொல்லி கோர்சஸ் பிரித்து போட்டிருக்கேன். ஸோ இதில் எந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணனாலும் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்கோங்க. அண்ட் கன்செஷன்ஸும் உண்டு அண்ட் ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸும் கிடைக்கும் ஒன் மந்த்துக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கோர்ஸஸில் ஜாயின் பண்ணணும், இல்லை கோர்ஸோட டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா கீழே வந்து வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. அது இல்லாமல் டெலிகிராம் லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து அதில் தான் கொடுப்பேன். அண்ட் கைஸ், ஸோ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ 6th லெசன் ஏன் இதில் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5 lessons முடிஞ்சிருச்சு. அண்ட் 6th லெசனை பார்த்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஓகே, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஆர்கனைசேஷன் அண்ட் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் பாலிசி அப்படிங்கிற லெசன் இது. ஸோ இந்த லெசனில் ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். வி ஹவ் சீன் இன் த ப்ரீவியஸ் சாப்டர் தட் பை 1784, so 1784 the East India Company administration of India had been brought under its control. Once again, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரீவியஸ் சாப்டரில் 1784 வர வரைக்குமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியாஸ் கம்பெனிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியா ஹேட் பின் ப்ராட் அண்டர் இட்ஸ் கண்ட்ரோல் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் கடியில் வந்து வந்துருச்சு நம்ம இந்தியா அப்படிங்கிறது. ஏன்னா வந்து கம்பெனி அப்படிங்கிறவங்க வந்து பிரிட்டிஷ்லேருந்து ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வராங்க. ஸோ அங்கே வந்து அவங்களோட கிங்கிட்ட பெர்மிஷன் கேட்டு வராங்க. இங்கே வந்து ஃபேக்ட்ரி செட்டப் பண்ண வராங்க. ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணக்கப்புறம் ஸ்லோவாக வந்து இடத்த கேப்சர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரூலும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த ரூல் வந்து ரொம்ப வந்து ஓவர் இம்ப்ளாயிங்காக இந்தியன்ஸை வந்து சப்ரெஸ் பண்ணி பண்ணுறனால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அதில் தலையிடுது. சரிங்களா, இங்கே இருக்கிற ரூல் மேலே தலையிடுது. அண்ட் தட் இட்ஸ் எக்கனாமிக் பாலிசிஸ் வேர் பீயிங் டிட்டர்மைன்ட் பை த நீட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் எக்கனாமி. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷோட எக்கனாமிக் தேவையான விஷயங்கள்லாம் இந்தியாவிலேருந்து போக ஆரம்பிக்குது. நிறைய லூட் பண்ணுறாங்க. பிரிட்டிஷர்ஸை வந்து இங்கே கொண்டு வராங்க, இங்கே கொண்டு வந்து அவங்கள இங்கே வேலை பார்க்க வைக்கிறாங்க, அந்த மாதிரி ஆகுது. ஸோ we will now discuss the organization through which the company administered it recently acquired dominion. ஸோ டொமினியன் அப்படிங்கிறது இந்தியாவை தான் சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவை அக்வயர் பண்ணி என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிகினிங் த கம்பெனி லெஃப்ட் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இட்ஸ் பொசிஷன் இன் இந்தியா இன் இந்தியன் ஹேண்ட்ஸ் கன்ஃபைனிங் இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் டு சூப்பர்விஷன். ஃபஸ்ட்டு வந்து இப்போது ஒரு இடத்த மகாராஷ்டிரா வந்து கேப்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் வந்து எங்களுது, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்தியன்ஸ் வந்து நீங்கள் இங்கே ரூல் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு ராஜா இருக்காருன்னா நீங்கள் ரூல் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்லோவாக தான் வந்து உள்ள ஃபுல்லாமே வந்து இவங்க கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா, பட் இட் சூன் ஃபவுண்ட் தட் பிரிட்டிஷ் எய்ம்ஸ் வேர் நாட் அடிக்வெட்லி சர்வ்ட் பை ஃபாலோயிங் ஓல்டு மெத்தட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ பழைய அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கே இருக்கிற இந்தியன் மக்கள்கிட்டே விட்டு அவங்களே வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ண சொன்னோம்னா இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஸ்லோவாக அட்மினிஸ்ட்ரேஷனை கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ கான்சிக்வெண்ட்லி த கம்பெனி டுக் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இட்ஸ் ஓன் ஹேண்ட். ஸோ அவங்களோட சொந்த கையில் எடுக்கிறாங்க. ஸோ அண்டர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் அண்ட் கார்ன்வாலிஸ் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பெங்கால் வாஸ் கம்ப்ளீட்லி ஓவர்ஹால்ட் அண்ட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் அ நியூ சிஸ்டம் பேஸ்ட் ஆன் இங்கிலீஷ் பேட்டர்ன் லேட். ஸோ ரொம்ப முக்கியம் இது. ஃபஸ்ட்டு பெங்காலை தான் வந்து உங்களுக்கே தெரியும் கேப்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. பெங்கால் தான் வந்து ப்ரைம் சென்டர். அதுக்கப்புறம் தான் வந்து மெட்ராஸ் வருது, அதுக்கப்புறம் தான் வந்து பாம்பே வருது. சரிங்களா, இப்படி தான் வந்து அந்த சர்க்கிள் இருக்குது. ஸோ பெங்காலை வந்து ஃபஸ்ட்டு ஓவர்ஹால் ஃபுல்லாக இவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் புதுசாக மாற்றுறாங்க. இங்கிலீஷ் பேட்டர்னில் வந்து லே பண்ணுறாங்க அட்மினிஸ்ட்ரேஷனை. சரிங்களா, ஸோ த ஸ்ப்ரெட் ஆஃப் பிரிட்டிஷ் பவர் டு நியூ ஏரியாஸ், நியூ ப்ராப்ளம்ஸ். இப்போ புது ஏரியாஸ்க்கு வந்து பெங்கால்லேருந்து அப்படியே கீழே வராங்க, சைடில் போகிறாங்க, மேலே போகிறாங்க. புது ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்குது, புது நீட்ஸ் வர ஆரம்பிக்குது, புது எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்குறாங்க, புது ஐடியாஸ் வர ஆரம்பிக்குது. லெட் டு சேஞ்சஸ் இன் த சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். புதுசாக சிஸ்டமை வந்து மாற்றுறாங்க. பட் த ஓவரால் அப்ஜெக்டிவ் ஆஃப் இம்பீரியலிசம் வர் நெவர் forgotten. ஸோ இம்பீரியலிசம் அப்படிங்கிறது வந்து பிரிட்டன் வந்து நம்மளை எப்படி போட்டு டாமினேட் பண்ணாங்க, அந்த இம்பீரியலிசமை விட மாட்டாங்க. ஸோ என்ன அப்ஜெக்டிவ்னா இம்பீரியலிசம் அப்படியே இருக்கணும், பட் நம்மளோட ஏரியாஸையும் நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷனும் வைடன் பண்ணிகிட்டே போகணும் அப்படிங்கிறது அவங்களோட எய்ம்.
ஸோ த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா வாஸ் பேஸ்ட் ஆன் 3 பில்லர்ஸ். இந்த 3 பில்லர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரிலிம்ஸ் பாயிண்டர்ஸாக இந்த புக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நிறையா 20% உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா உங்களுக்கு வந்து 80% வந்து இது உங்களுக்கு மெயின்ஸுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிரிட்டன் எப்படி வந்து இந்தியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆனாங்க, பிரிட்டிஷு அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பரப்புனாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த புக்கை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ நான் சொன்ன கொஷின்லேருந்து அப்படியே இந்த ஆன்சர் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 பில்லரை வச்சு தான் பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாவில் வந்து பரவுது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து சிவில் சர்வீஸ், இன்னொன்று ஆர்மி, நெக்ஸ்ட் வந்து போலீஸ். ஸோ இந்த மூணு சப்ஹெட்டிங்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் வாஸ் ஸோ ஃபார் 2 ரீசன்ஸ். ஸோ 2 ரீசனுக்காக இந்த 3 விஷயத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபார் ஒன், த சீஃப் எய்ம் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் அண்ட் த பர்பச்சுவேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். ஸோ ஒரு விஷயம் என்ன, இது 3 ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா லா அண்ட் ஆர்டர் கொண்டு வரணும். சரிங்களா? லா அண்ட் ஆர்டர் வந்து ஒரு பேசிக் இது இல்லாமல் கொண்டு வர முடியாது. இப்போ சிவில் சர்வீஸ் இல்லாமல் போலீஸ் இல்லாமல் லா அண்ட் ஆர்டர் எப்படி உங்களால் கொண்டு வர முடியும்? இப்போ நான் லா ஆர்டர் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லா அண்ட் ஆர்டர் மட்டும் கொண்டு வர முடியாது. அதுக்கான பேஸ் உங்களுக்கு வேணும். சரிங்களா? அண்ட் பிரிட்டிஷ் ரூலை இங்கே கண்டினியூ பண்ணும் அப்படிங்கிறக்காகவும் தான் வந்து இந்த 2 ரீசனுக்காக தான் இந்த 3 அட்மினிஸ்ட்ரேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ விதவுட் லா அண்ட் ஆர்டர் பிரிட்டிஷ் மர்ச்சன்ட்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் மேனுஃபேக்சரர்ஸ் குட் not hope to sell their goods in every nook and corner of India. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் மர்ச்சன்ட்ஸ் பிரிட்டன்லேருந்து வந்து விற்பாங்க, பிரிட்டிஷ் மேனுஃபேக்சரர்ஸ் அங்கேருந்து வந்து இங்கே பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. லா அண்ட் ஆர்டர் இல்லாமல் அவங்களோட பொருளை இந்தியாவில் நூக் அண்ட் கார்னரில் ஒரு ஓரத்துலையும் வந்து விற்க முடியாது அப்படிங்கிறாங்க. லா அண்ட் ஆர்டர் போட்டால் தான் இவங்களுக்கு நிறைய அதுலேருந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ அகெயின் the British being foreigners could not hope to win the affection of the Indian people. ஸோ நாங்கள் வந்து இந்தியன் மக்களோட அஃபெக்ஷனை, அந்த அன்பை வந்து வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அதுக்கு லா அண்ட் ஆர்டர் கொண்டு வரணும். therefore laid on superior force rather than public support for the maintenance of control over India. ஸோ superior force, ஒரு லா அண்ட் ஆர்டர் வேணும், ஒரு பாடி வேணும் அப்படிங்கிறத நம்பினாங்க. சரிங்களா? ஸோ the Duke of Wellington who had served in India under his brother. ஸோ டியூக் ஆஃப் வெல்லிங்டன் வந்து அவரோட பிரதர் கடியில் இங்கே இந்தியாவில் சர்வ் பண்ணுறாரு. அவர் தான் லார்ட் வெல்லஸ்லி. ஸோ ரிமார்க்ட் ஆஃப்டர் இஸ் ரிட்டர்ன் டு யூரோப் போனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா த ஃபவுண்டேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. ஸோ இங்கே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எந்த சிஸ்டமில் ஒர்க் ஆகுது, இதோட ஃபவுண்டேஷன் யார் ரூல் பண்ணுறாங்க, அண்ட் த மோட்ஸ் ஆஃப் சப்போர்ட்டிங் இட் அண்ட் ஆஃப் கேரிங் ஆன் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த சிஸ்டம் அண்ட் மோட்ஸ் ஆப்ரேட்டட் இன் யூரோப் ஃபார் த சேம் பர்பஸ். ஸோ யூரோப்பையும் அங்கே பிரிட்டன்லேயும் இங்கே வந்து இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு சிஸ்டமுங்கிறாரு. ஸோ த ஃபவுண்டேஷன் அண்ட் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆல் த பவர் தேர் இஸ் ஸ்வோர்ட். ஸோ இங்கே வந்து எல்லாமே கத்தி தான் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த கத்தியை வச்சு தான் பேச வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. விஷயத்தை நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ இப்போ வந்து சிவில் சர்வீசஸ் பற்றி நம்ம பார்ப்போம். 3 மெயின் பில்லர்ஸில் ஃபஸ்ட்டு பில்லர் வந்து சிவில் சர்வீஸ். சிவில் சர்வீஸ் வாஸ் brought into existence by கார்ன்வாலிஸ். இது ரொம்ப முக்கியம். யூபிஎஸ்சியில் வந்து இவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் மோஸ்ட்டாக வந்து கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. So as we have seen in the earlier chapter, the English East India Company had from beginning carried on its trade in the east through servants. So English East India Company வந்து நான் சொன்னேன், பிரிட்டன் கிங்கு குயின்ட்ட பெர்மிஷன் வாங்கி ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அவங்க சர்வன்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து இங்கே பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மீடியேட்டர் மாதிரி, இங்கேருந்து பொருளை வாங்கி அங்கே விற்கிறது, இங்கேருந்து ரா மெட்டீரியல் வாங்கி இங்கே விற்கிறது, அந்த மாதிரி இருந்துச்சு. சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரேட் இது மாதிரி தான் கேரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஹூ வேர் பேட் லோ வேஜஸ். ஆனால் ஸோ இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்கிற சர்வன்ட்ஸ் வந்து பிரிட்டன் சர்வன்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்க வந்து கம்மி வேஜஸ் தான் வந்து பே பண்ணுறாங்க. பட் ஹூ ஆர் பெர்மிட்டட் டு ட்ரேட் ப்ரைவேட்லி. ரொம்ப முக்கியம், இது பாலிட்டிலையும் படிப்பீங்க. ஸோ ப்ரைவேட் ட்ரேட் உண்டு. ப்ரைவேட் ட்ரேட்னா இவங்களே தனியாக வந்து இங்கே ஒரு ட்ரேடு மாதிரி ஒரு கம்பெனி மாதிரி ஆரம்பித்து, சப் கம்பெனி மாதிரி ஆரம்பித்து அந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ லேட்டர் when the company became a territorial power, the same servants assumed administrative functions. டெரிட்டோரியல் பவர்னால் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்ட்ரி மட்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்து இந்த இடமே எங்களுதுப்பா அப்படிங்கிற மாதிரி டெரிட்டோரியல் பவர் அக்செப்ட் பண்ணக்கப்புறம் உள்ளே இருக்கிற சர்வன்ஸே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், அந்த இடத்தோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கேரி ஆன் பண்ணிருந்தாங்க. ஸோ தே நவ் பிகேம் எக்ஸ்ட்ரீம்லி கரப்ட். இப்போ வந்து எல்லாமே இவங்க கையில் இருக்கிறனால ரொம்ப கரப்ட் ஆகிட்டாங்க. ஸோ பை அப்ரெஸிங் லோக்கல் வீவர்ஸ், அங்கே இருக்கிற லோக்கல் வீவர்ஸாக இருக்கட்டும், அவங்கள ஆர்டிசன்ஸு, மர்ச்சன்ட்ஸு, ஜமீன்தாஸ், இவங்க எல்லாத்தையும் அப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பை எக்ஸ்டார்டிங் பிரைப்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். ஸோ இவங்ககிட்டேருந்து காசு வாங்குறது,
கிஃப்ட்ஸ் வாங்குறது அந்த மாதிரி ராஜாஸ்ட்டு நவாப்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து நிறைய காசு சேர்த்து வச்சுட்டாங்க. அண்ட் பை இண்டல்ஜிங் இன் இல்லீகல் ப்ரைவேட் ட்ரேட். ஸோ இல்லீகல் ப்ரைவேட் ட்ரேட்னால் வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரைவேட் ட்ரேடு அதுவும் இல்லீகலாக பண்ணுறது. தே அமேஸ்ட் அன்டோல்ட் வெல்த் வித் விச் தே ரிட்டையர்ட் டு இங்கிலாந்து. ஸோ இவ்வளோ வெல்த்தோடு இங்கிலாந்துக்கு போகிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு க்ளூ வந்து நான் கொடுக்குறேங்க. ஸோ ஒருத்தர் இதே மாதிரி தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்தவர் இங்கே இந்தியாவில் நிறையா காசு சம்பாரிச்சிட்டு அங்கே போகிறாரு பிரிட்டனுக்கு. அங்கே போனோடனே அவ்வளோ காசு எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி என்கொயர் பண்ணுறாங்க. கோர்ட்டில் வச்சு கிளின்னு கிழிக்கிறாங்க. அப்புறம் சூசைடும் பண்ணிக்கிறாரு. ஸோ யார் அவர் அப்படிங்கிறத கீழே எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அந்த பர்சன் யாருன்னு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ வெல்த்தை கேரி பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆகி போயிடுறாங்க. So Cliveum Warren Hastings had made attempts to put an end to their corruption but are only partially successful. So Cliveum வாரன் ஹேஸ்டிங்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்கு வந்தப்போ இந்த கரப்ஷனை எண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் பார்ஷியலாக தான் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் கார்ன்வாலிஸ் ஹூ கேம் டு இந்தியா as கவர்னர் ஜெனரல் இன் 1786. கார்ன்வாலிஸ் வந்து கவர்னர் ஜெனரலாக வராரு. Was determined to purify the administration, but he realized that the company servants would not give honest and efficient service so long as they had not given adequate salary. So இவர் என்ன நினைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம பியூரிஃபை பண்ணணும், இந்த கரெக்டாக இல்லாமல் பண்ணணும், அதுக்கு இந்த சர்வன்ட்ஸ்க்கு நம்ம ஒழுங்காக வந்து காசு கொடுக்கணும், சேலரிஸ் கொடுக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணுறாரு. ஸோ he therefore enforced the rules against private trade and acceptance of presents and bribes by officials with strictness. ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட் ட்ரேட் பண்ணக்கூடாது, அதுக்கு கிஃப்ட்ஸ் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இதை ரூலாகவே கொண்டு வராரு. ஸோ அட் த சேம் டைம் ஹி ரேஸ் த சேலரிஸ் ஆஃப் த கம்பெனி சர்வன்ஸ். ஸோ சேலரியை நம்ம ரேஸ் பண்ணி விடுவோம், சேலரி கம்மியாக இருக்கிறனால தான் இவனுங்க இந்த மாதிரி பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. For example, the collector of the district was to be paid rupees 1500 a month. ஸோ இப்போ இருக்கிற கலெக்டர் மாதிரி அப்போ பிரிட்டன் கலெக்டர் இங்கே இருந்திருப்பார், பிரிட்டிஷில் சார்ந்த ஒருத்தர். அவருக்கு 1500 ஒரு மாதத்துக்கு சேலரி. ஸோ இன்ஃபேக்ட் த கம்பெனி சிவில் சர்வீஸ் தான் வந்து வேர்ல்ட்லேயே வந்து ஹையஸ்ட் பெய்டு சர்வீஸாக இருக்குது. ஸோ கார்ன்வாலிஸ் ஆல்சோ லேட் டவுன் தட் promotion in the civil service would be by seniority so that its members would remain independent of outside influence. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அடுத்து வர ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டும் இருக்கும். கார்ன்வாலிஸ் வந்து சீனியாரிட்டி, இப்போ வந்து முன்னாடி நான் வந்து இப்போ வந்து 2001 சேர்ந்துருப்பேன், எனக்கு அப்புறம் 2009 சேர்ந்த ஒருத்தர் இருப்பான். ஸோ 2001 சேர்ந்தவன் தான் அடுத்த போஸ்டிங்க்கு, அடுத்த இருக்கிற மேலே இருக்கிற வேக்கண்ட் போஸ்டிங்க்கு வந்து சேருவான், தவிர 2009 சேர்ந்தவன் வரமாட்டான். ஸோ இப்படி இந்த மாதிரி சீனியாரிட்டி வைஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பர்சன் வந்து யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி காசு கொடுத்து பிரைப் பண்ணி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கும், சீனியாரிட்டி வைஸ் வந்து போட்டவர் தான் வந்து கார்ன்வாலிஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு கார்ன்வாலிஸ். அண்ட் நெக்ஸ்ட், ஸோ இன் 1800s என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் வெல்லஸ்லி பாயிண்டட் அவுட் தட் ஈவன் தோ சிவில் சர்வன்ட்ஸ் ஆஃபன் ரூல்ட் ஓவர் வாஸ்ட் ஏரியாஸ் தே கேம் டு இந்தியா அட் த இம்மெச்சூர் ஏஜ். ஸோ கார்ன்வாலிஸ் இந்த மாதிரி லே பண்ண மாதிரி லார்ட் வெல்லஸ்லி என்ன நினச்சிருக்காருன்னா 1800s வராரு. ஸோ நிறையா வந்து பிரிட்டன் சிவில் சர்வன்ட்ஸை இங்கே போடுறாங்க, ஆனால் அவங்க இம்மெச்சூர் ஏஜில் வரானுங்க. ஸோ 18 இயர்ஸ்லேயே வந்து வந்துடுறான்னு உங்களுக்கு என்ன தான் தெரியும் இந்தியாவை பற்றி. ஸோ ஒரு ரெகுலர் ட்ரைனிங் அவங்களுக்கு இல்லை, ஜாப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தியன் லாங்குவேஜஸை பற்றி ஒரு நாலேஜ் கிடையாது. ஸோ அதனால் வெல்லஸ்லி வந்து என்ன நினச்சாருன்னா ஒரு காலேஜ் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் வந்து கால்கட்டாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு, இந்த யங் ரெக்ரூட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் தான் ப்ரிலிம்ஸ் 2020 அக்டோபரில் கேட்டிருந்த கொஷின், எதுக்காக லார்ட் வெல்லஸ்லி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் அப்படின்னு. பட் இந்த ஐடியா வந்து லைக் சுக்குநூறு ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட டிரெக்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த கம்பெனி நான் சொன்னால ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஸோ அந்த கம்பெனியோட டிரெக்டர்ஸ் வந்து இதை டிஸ்அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ ஆஃபீஸ் ஆக்ஷன் அண்ட் இன் 1806 வந்து அவங்களோட ஓன் ஈஸ்ட் இந்தியா காலேஜை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஹெய்லிபரி இங்கிலாண்டில் இருக்கிற ஹெய்லிபரி அப்படிங்கிற இடத்துல அவங்க தனியாக வந்து நாங்கள் அங்கேயே ட்ரைனிங் கொடுத்துக்குறோன்னு சொல்லி ஒரு காலேஜ் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்னிப்பெட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி. அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டில் 1853 ஆல் அப்பாயின்மெண்ட்ஸ் டு த சிவில் சர்வீஸ் வேர் மேட் பை த டிரெக்டர்ஸ். ஸோ 1853 வரைக்குமே வந்து சிவில் சர்வீஸ் இந்தியாவுக்கு வர பிரிட்டிஷர்ஸ்க்கு சிவில் சர்வன்ஸாக வருவாங்க பார்த்தீங்களா, அதை அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரெக்டர்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா டிரெக்டர்ஸ், அவங்க தான்.
who placed the members who placeted the members of the board of control by letting them make some of the nomination. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிரெக்டர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி கம்பெனிக்கு வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது, அவங்க சில பேரை நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒர்க்கிங் போயிட்டு இருந்தது 1853 வரைக்குமே. ஸோ தி டிரெக்டர்ஸ் fought hard to retain this lucrative and prized privilege and refused to surrender it even when their other economic and political privileges were taken away by the parliament. ஸோ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன டிசைட் பண்ணுதுன்னா, இந்த டிரெக்டர்ஸ் ஆஃப் தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு நிறையா பவர் இருக்குது, ஸோ அவங்ககிட்ட நம்ம பவர் நிறைய எடுத்துருவோம்னு சொல்லிட்டு இந்த எக்கனாமிக் பவர் கொஞ்சம், பொலிட்டிக்கல் பவர் கொஞ்சம் எடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த அப்பாயின்மெண்ட் பவரையும் தூக்கிடுவாங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் பவரை வந்து இவங்க கையில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப போராடுவாங்க. பட் வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ தே ஃபைனலி லாஸ்ட் இட் இன் 1853 when the Charter Act வந்து பாலிட்டியில் படிச்சிருப்பீங்க, Charter Act of 1853 so decreed that all recruits to the civil service were to be selected through a competitive examination. ரொம்ப முக்கியம், 1853 காம்படிட்டிவ் எக்ஸாம் மூலயமா தான் இனிமேல் வருவாங்க. இனிமேல் வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோலோ இல்லை டிரெக்டர்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோ ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து a special feature of the Indian civil service since the days of Cornwallis was the rigid and complete exclusion of Indians from it. ஸோ சிவில் சர்வீஸ் அப்படின்னாவே வந்து இந்தியன்ஸ் அதில் இருக்க மாட்டாங்க, இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி லே பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் லேட் டவுன் ஒஃபிஷியலி இன் 1973 that all higher posts in the administration worth more than 500 pounds a year. ஸோ எந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கோங்க, சிவில் சர்வீஸோ ஜுடிஷியரியோ போலீஸோ ஆர்மியோ எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு வருஷத்துக்கு 500 பவுண்டுக்கு மேலே அதோட சேலரி இருந்ததுன்னா அந்த ஜாபில் அது வந்து இட் வில் பி ஹெல்ட் பை இங்கிலீஷ்மென் ஒன்லி அண்ட் நாட் பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலே இருக்குது. ஸோ திஸ் பாலிசி வாஸ் ஆல்சோ அப்ளைட் டு அதர் பிரான்ச்சஸ் ஆஃப் த கவர்மெண்ட். நான் சொன்ன மாதிரி ஆர்மி, போலீஸ், ஜுடிஷியரி, இன்ஜினியரிங் எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஜான் ஷோர் சொன்னதெல்லாம் வேணாம். ஸோ வை டிட் த பிரிட்டிஷ் ஃபாலோ சச் அ பாலிசி? எதனால் இந்தியன்ஸ் வரக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. For one, they were convinced that an administration based on British ideas, institutions and practices would be firmly established only by English personnel. ஸோ இங்கிலீஷ்மென் வந்தால் மட்டும்தான் அவங்களோட எய்ம்ஸ் அண்ட் ட்ரீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஒரு இந்தியனை தூக்கி எங்களோட எய்ம்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுப்பானா எப்படி பண்ணுவான்? ஸோ அந்த ஐடியாஸோ அந்த இன்ஸ்டியூஷன்ஸோ அந்த ப்ராக்டிஸஸோ வந்து பிரிட்டிஷ் பர்சனலால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் தென் தே டு நாட் ட்ரஸ்ட் த எபிலிட்டி அண்ட் இன்டிகிரிட்டி ஆஃப் த இந்தியன்ஸ். ஸோ இந்தியன்ஸை அவங்க வந்து நம்பலை. ஃபார் எக்ஸாம்பிள் சார்ல்ஸ் கிராண்ட், சேர்மன் ஆஃப் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நான் சொன்னேன், condemned the people of India as a race of men lamentably degenerate and base, so retaining by a feeble sense of moral obligation and sunk in misery by their vices. ஸோ இந்தியன்ஸே ஆல்ரெடி வந்து மிசரியில் தான் இருக்கானுங்க. ஸோ அவங்கள தூக்கி நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா எந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சேர்மன் ஆஃப் த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இந்த சார்லஸ் கிராண்ட் வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ சிமிலர்லி கார்ன்வாலிஸ் பிலீவ், ஸோ கார்ன்வாலிஸ் தான் வந்து சிவில் சர்வீஸ்க்கு ஒரு மெயின் ஹெட்டு. ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, எவ்ரி நேட்டிவ் ஆஃப் ஹிந்துஸ்தான் இஸ் கரப்ட். ஸோ கரப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்தியன்ஸ் மேலே இம்ப்ளை பண்ணியிருப்பார் கார்ன்வாலிஸ். ஸோ இட் மே பி நோட்டட் தட் திஸ் கிரிட்டிசிசம் டிட் அப்ளை டு சம் எக்ஸ்டென்ட் டு அ ஸ்மால் கிளாஸ் ஆஃப் இந்தியன் ஆஃபீஷியல்ஸ். ஸோ இந்த கரப்ட்னு சொன்னது சில இடத்துல உண்மைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் ஆஃபீஷியல்ஸாக இருக்கட்டும், ஜமீன்தாஸாக இருக்கட்டும், அந்த டைமில் கரப்டாக தான் இருந்திருக்காங்க. பட் தென் இட் வாஸ் ஈக்குவலி இஃப் நாட் மோர் ட்ரூ ஆஃப் பிரிட்டிஷ் ஆஃபீஷியல்ஸ் இன் இந்தியா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது இந்தியன்ஸ்க்கு மட்டும் பொருந்தாது, பிரிட்டிஷ் ஆஃபீஷியல்ஸ்க்கு சேர்ந்து தான் பொருந்தும். ஏன்னா உங்கள் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் இருந்த சர்வன்ஸ் என்ன பண்ணாங்க, ப்ரைவேட் ட்ரேடில் ஈடுபட்டாங்க, பிரைப்ஸ் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட்ஸ் வாங்கினாங்க, இந்த மாதிரி கரப்ட் ப்ராக்டிஸில் அவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்ஃபேக்ட் கார்ன்வாலிஸ் ஹஸ் ப்ரப்போஸ் டு கிவ் தெம் ஹை சேலரி. ஸோ அதுக்கு தான் வந்து கார்ன்வாலிஸ் ஹை சேலரிஸ் கொடுத்தாரு. இன் ஆர்டர் டு ஹெல்ப் தெம் ரெசிஸ்ட் டெம்ப்டேஷன்ஸ் அண்ட் பிகம் ஹானஸ்ட் அண்ட் ஒபீடியன்ட்காக வந்து ஹை சேலரிஸ் கொடுத்து அவங்கள வந்து மகிழ்விச்சார். பட் ஹி நெவர் தாட் ஆஃப் அப்ளைங் த சேம் ரெமெடி ஆஃப் அடிக்வேட் சேலரிஸ் டு எராடிகேட் கரப்ஷன் அமங் இந்தியன் ஆஃபீஷியல்ஸ். பட் இந்தியன் ஆஃபீஷியல்ஸ்க்கும் இதே மாதிரி பண்ணணும்னு அவர் நினைக்கல, பிரிட்டிஷ் ஆஃபீஷியல்ஸ்க்கு மட்டும் தான் பண்ணணும்னு நினச்சார். ஸோ இன் ரியாலிட்டி த எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் இந்தியன்ஸ் ஃப்ரம் ஹையர் கிரேட்ஸ் ஆஃப் services was a deliberate policy. ஸோ இந்தியன்ஸ் வந்து இந்த ஹையர் கிரேட்ஸ் ஆஃப் சர்வீசஸ்லேருந்து எடுத்தது வந்து ரொம்ப டெலிபரேட்டான விஷயங்கிற சொல்லியிருக்காரு. ஸோ தீஸ் சர்வீசஸ் வேர் ரிக்வயர்ட் அட் த டைம் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் கன்சாலிடேட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. ஸோ பிரிட்டிஷர்ஸோட அந்த கரப்டான நோக்கத்துக்கு வந்து இந்தியன்ஸ் தேவைப்பட மாட்டாங்க. சரிங்களா? ஸோ ஆப்வியஸ்லி த டாஸ்க் குட் நாட் பி லெஃப்ட் டு இந்தியன்ஸ் ஹூ டு நாட் பொசஸ் த சேம் இன்ஸ்டிங்டிவ் சிம்பத்தி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பிரிட்டிஷ் இன்ட்ரெஸ்ட் ஆஸ் இங்கிலீஷ்மென். ஸோ பிரிட்டிஷோட அந்த சிம்பத்தியும் அந்த விஷயங்கள்லாம் இந்தியன்ஸ்க்கு எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி, அதனால தான் இவங்களை வந்து ஃபுல்லாக எக்ஸ்க்ளூடே
ப்ரிசர்வே பண்ணது. Moreover, the influential classes of British society were keen to preserve the monopoly of lucrative appointments in the Indian civil service and other services for their sons. So இந்த elite classes, influential classes, பிரிட்டிஷ் மக்கள்லேயே இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்தியன் சிவில் சர்வீசஸ்லையும் அதர் சர்வீசஸ்லையும் அவங்களோட பசங்க வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப போராடினாங்க. சரிங்களா? ஸோ இன்ஃபேக்ட் தே ஃபாட் டூத் அண்ட் நெயில் அமாங் தெம்செல்ஸ் ஓவர் தீஸ் அப்பாயின்மெண்ட்ஸ். அங்கேயே வந்து சண்டை நிறையா வந்தது பிரிட்டிஷ்மென்க்கு நடுவுலையே யார் இந்த போஸ்டிங் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ த ரைட் டு மேக் தெம் வாஸ் அ பர்பச்சுவல் போன் ஆஃப் கன்டென்ஷன் பிட்வீன் த டிரெக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி அண்ட் த பிரிட்டிஷ் கேபினட். ஸோ இந்த ரைட் இருக்குது பார்த்தீங்களா, யார் அப்பாயிண்ட் பண்ணுறது, எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி இது டிரெக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி கையிலையும் பிரிட்டிஷ் கேபினட் கையிலையும் இருந்தது. சரிங்களா? ஹவு குட் த இங்கிலீஷ் தென் அக்ரி டு லெட் இந்தியன்ஸ் ஆக்கியபை திஸ் போஸ்ட். ஸோ இவங்களுக்குள்ளேயே இவங்க இப்படி சண்டை போடும்போது எப்படி இந்தியன்ஸ் இந்த போஸ்டிங்க்கு நடுவில் விடுவாங்க? ஸோ அது வந்து ஒரு வாய்ப்பே இல்லாத விஷயமா இருந்தது. நெக்ஸ்ட், இந்தியன்ஸ் were however recruited in large numbers to fill subordinate posts as they were cheaper and much more readily available than Englishmen. ஸோ கீழே இருக்கிற சப்பார்டினேட் போஸ்ட்லாம் இங்கிலீஷ்மென் வரமாட்டாங்க, ஏன்னா அது லோன் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அந்த போஸ்ட் எல்லாம் வந்து they gave it to Indians. So the Indian civil service gradually developed into one of the most efficient and powerful civil services in the world. So powerful civil services உருவாச்சு. Its members exercised vast powers and often participated in making of policy makingல இவங்க தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்பவும் அப்படிதான். So they developed certain traditions of independence. ஸோ இவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ், ஒரு இன்டெகிரிட்டி, அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் ஒர்க். தோ தீஸ் குவாலிட்டிஸ் ஆப்வியஸ்லி சர்வ்ட் பிரிட்டிஷ் அண்ட் நாட் இந்தியன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி இவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிறது, இன்டெகிரேட்டடாக இருக்கிறது, ஒரு ஹார்ட் ஒர்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணதெல்லாம் பிரிட்டிஷோட பாலிசிஸை உள்ளே கொண்டு வரக்கு தான். பட் இந்தியன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு கிடையாது. சரிங்களா? ஸோ அட் த சேம் டைம் தே கிராஜுவலி கேம் டு ஃபார்ம் அ ரிஜிட் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் ப்ரவுட் காஸ்ட் வித்தின் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி கன்சர்வேட்டிவ் அண்ட் நேரோ அவுட்லுக். ஸோ இந்த இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறதே ஒரு ரிஜிடாகவும் ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டியாகவும் மாறிடுச்சு. ஸோ தே கேம் டு பிலீவ் தட் தே ஹேட் அண்ட் ஆல்மோஸ்ட் டிவைன் ரைட் டு ரூல் இந்தியா. ஸோ த சிவில் சர்வன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இந்தியாவை ரூல் பண்ணுற அத்தனை தகுதிகளும் எங்களுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிவைன் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ த இந்தியன் சிவில் சர்வீஸ் ஹேட் ஆஃபன் பின் கால்ட் ஸ்டீல் ஃப்ரேம் விச் ரேர்ட் அண்ட் சஸ்டெயின்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. ஸோ ரொம்ப முக்கியம், இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து ஒய் இஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆஃபன் கால்ட் அஸ் த ஸ்டீல் ஃப்ரேம் அப்படின்னு கொடுத்து உங்களுக்கு மெயின்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மேலே சிவில் சர்வீஸ்லேருந்து ஹெட்லேருந்து பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதுங்க, இது ஏன் இந்த ஸ்டீல் ஃப்ரேம்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பிரிட்டிஷ் ரூலை இந்தியாவில் சஸ்டெயின் பண்ண வச்சது காரணமே அதுதான். ஏன்னா இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பொசிஷன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சர்வீஸாக உருவாச்சு. ஸோ இன் கோர்ஸ் ஆஃப் டைம் இட் பிகேம் த சீஃப் opponent of all that was progressive and advanced in Indian life and one of the main targets of attack by the rising Indian national movement. ஸோ கோர்ஸ் ஆஃப் டைமில் இது ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போஸ்டிங் ஆகிடுச்சு, பொசிஷன் ஆகிடுச்சு. ஸோ இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட், நம்ம INM இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட்லாம் வந்து இந்தியன்ஸ் வந்து அந்த ஃபேஸுக்கு வந்ததுக்கப்புறம் யாரை ஃபர்ஸ்ட் ரெசிஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவில் சர்வன்ஸ் தான் வந்து ரெசிஸ்ட் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ இதோட வந்து சிவில் சர்வீஸ் முடிஞ்சது. செகண்ட் பில்லர் வந்து ஆர்மி. ஸோ ஆர்மியை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுவும் வந்து ஒரு செப்பரேட் சப் ஹெட்டிங் தான். So second important pillar of British regime in India was the army. It fulfilled three important functions carry on பண்ணுச்சு. It was the instrument through which the Indian powers were conquered. So Indian portion, Indian territory conquer பண்ணது army தான். It defended the British Empire India from foreign rivals. So French அந்த மாதிரி போர்ச்சுகீஸ் இவங்க கூடலாம் சண்டை போடுறாங்கன்னா இந்த ஆர்மி தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. And it safeguarded British supremacy from the ever present threat of internal revolt. ஸோ உள்ளுக்குள்ளேயே ராஜாஸ் வந்து சண்டை போட்டாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ளே போய் தடுத்து அதுக்கப்புறம் இவங்க இடத்த ஆக்கிபை பண்ணுறது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஆர்மியோட வேலையாக இருந்துச்சு. ஸோ த பல்க் ஆஃப் கம்பெனிஸ் ஆர்மி கன்சிஸ்டட் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸ். ஸோ உள்ளுக்குள்ளே யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சோல்ஜர்ஸ் ரெக்ரூட்டட் சீஃப்லி. ஸோ இப்போ வந்து உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார் இருக்கிற ஏரியாவில் நிறையா மக்களை வந்து ஆர்மிக்கு எடுத்திருந்தாங்க, இந்தியன் மக்களை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1857 ரிவோல்ட் அந்த டைமில் வந்து எவ்வளோ இந்தியன்ஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த இந்தியன் ஆர்மி வந்து 3,11,400 இருந்தாங்க. அதில் 2,65,900 வந்து இந்தியன்ஸ். ஸோ எவ்வளோ இந்தியன்ஸ் இருக்காங்கன்னு பாருங்கள். ஏன் இவ்வளோ இந்தியன்ஸ் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஆஃபீஸர்ஸ் வே ஹவ் எக்ஸ்க்ளூசிவ்லி பிரிட்டிஷ். ஸோ நான் சொன்ன மாதிரி ஹையர் ஆஃபீஸர்ஸ் பிரிட்டிஷர்ஸ் தான் இருப்பாங்க. அட்லீஸ்ட் சின்ஸ் த டே ஆஃப் கார்ன்வாலிஸ்லேருந்து பிரிட்டிஷர்ஸ் தான் இருந்தாங்க. அண்ட் இன் 1856 ஒன்லி 3 இந்தியன்ஸ். ஸோ 1856 வந்து ரிவோல்ட் வரக்கு முன்னாடி ஒன்லி 3 இந்தியன்ஸ் தான் வந்து ஆர்மியில் வந்து தே ரிசீவ்ட் அ சேலரி ஆஃப் ₹300 per month.
ஸோ 3 பேர் மட்டும்தான் 300 per month வாங்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸுக்கு கொடுக்க போகிற ஹையஸ்ட் போஸ்டிங்கே வந்து சுபேதார் தான், அதுக்கு மேலே போக முடியாது. சரிங்களா? ஸோ a large number of Indian troops had to be employed as British troops were far too expensive. பிரிட்டிஷ்லேருந்து கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அவங்களுக்கு அதிகமாக பே பண்ணும். மோரோவர் பிரிட்டனோட பாப்புலேஷனை பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஏரியா தான் அவங்களுது, ஸோ ரொம்ப கம்மி. ஸோ பெர்ஹாப்ஸ் வந்து too small to provide large solidarity needed for the conquest of India. So as a counterweight, the army was officered entirely by British officials and a certain number of British troops were maintained to keep the Indian soldiers under the control. ஸோ எப்படி இருக்குன்னா ஹையர் ஆஃபிஷியல் பிரிட்டிஷர்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு கீழேயும் வந்து ஒரு பெரிய இந்தியன் ட்ரூப்பை மேனேஜ் பண்ணுறவர் வந்து ஒரு பிரிட்டிஷராக இருப்பார். ஸோ இப்படி தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஈவன் ஸோ இட் appears surprising today that a handful of foreigners could conquer and control India with a predominant Indian army. ஸோ எப்படி இந்தியன் ஆர்மியை வச்சு இந்தியாவை கேப்சர் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயமா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் வாஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் 2 ஃபேக்டர்னால இட் வாஸ் பாசிபிள். ஒரு ஹேண்டில் ஆப்சன்ஸ் ஆஃப் மாடர்ன் நேஷனலிசம். ஸோ இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இப்போ கிடையாது, கரெக்டு தானே? ஸோ அந்த கான்செப்ட் அப்போ இல்லாதனால அது ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சோல்ஜர் பீகாரில் இல்லைனா அவதுலேருந்து இருப்பார், அவர் எதுக்கு வந்து மராத்தாஸை பற்றி திங்க் பண்ணுவார்? did not think and could not have thought that in helping the company defeat the Marathas or the Punjabis he was being an anti-Indian. ஸோ anti-Indian அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இப்போ கிடையாது. சரிங்களா? அது ஒரு விஷயம். இன்னொரு ஹேண்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the Indian soldiers had a long tradition of loyally serving those who paid a salary. ஸோ யார் சேலரி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம லாயல்ட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட இந்தியன் ட்ரெடிஷன் அப்போதுலேருந்து இருந்தது. ஏன்னா ராஜா காலத்துலேருந்தே அப்படி தான் இருந்தது. ஸோ திஸ் வாஸ் பாப்புலர் நோன் அஸ் லாயல்ட்டி டு த சால்ட். ஸோ சோறில் உப்பு போட்டு திங்கிறாங்களே, யார் அந்த சோறு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் லாயலாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. சோத்தில் உப்பு போட்டு தின்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களே, அதுதான். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் த இந்தியன் சோல்ஜர்ஸ் வாஸ் அ குட் மெர்சினரி அண்ட் த கம்பெனி ஆன் இட்ஸ் பார்ட் வாஸ் அ குட் பே மாஸ்டர். ஸோ இவங்க நல்லா வந்து அவங்களோட மாஸ்டருக்கு வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க அண்ட் பிரிட்டிஷர்ஸும் கரெக்டான பேமெண்ட் பே பண்ணிருந்தாங்க. ஸோ இட் பேட் இட் சோல்ஜர்ஸ் ரெகுலர்லி அண்ட் வெல், சம்திங் தட் த இந்தியன் ரூலர்ஸ் அண்ட் சீஃப்டியன்ஸ் வேர் நோ லாங்கர் டூயிங். ஸோ ரெகுலராக வந்து பே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்தியன் ரூலர்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது, இந்தியன் சீஃப்ஸும் வந்து அப்படி கிடையாது, எப்போ காசு இருக்கோ அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பிரிட்டிஷ்க்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜாக இருந்தது. ஸோ நம்ம சிவில் சர்வீஸ், அதுக்கப்புறம் ஆர்மி, 3rd பில்லர் வந்து போலீஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ போலீஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3rd பில்லர் ஆஃப் த British rule was the police whose creator was once again Cornwallis. ஸோ எப்படி வந்து சிவில் சர்வீஸ் கார்ன்வாலிஸ்ன்னு பார்த்தோமோ போலீஸும் வந்து கார்ன்வாலிஸ் தான். He relieved the zamindars of their police functions and established regular police force to maintain law and order. ஸோ நான் சொன்ன மாதிரி law and order மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பாடி வேணும். ஸோ அதுக்கு போலீஸ் ஃபோர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி யார் போலீஸ் வேலைகள் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஜமீன்தாஸ் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களே ரிலீவ் பண்ணி போலீஸ் ஃபோர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணவர். ஸோ இன் திஸ் ரெஸ்பெக்ட் he went back and modernized the old Indian system of தானாஸ். ஸோ போலீஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது தானா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்தது, அதை வந்து மாடர்னைஸ் பண்ணது தான் போலீஸ் சிஸ்டம் உருவாச்சு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்லி திஸ் புட் இந்தியா ahead of Britain where a system of police had not yet developed yet. ஸோ அங்கே பிரிட்டன்லேயே வந்து போலீஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்று டெவலப் ஆகலை, பட் இந்தியாவில் இட் ஸ்டார்டட் டெவலப்பிங். ஸோ கார்ன்வாலிஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அ சிஸ்டம் ஆஃப் சர்க்கிள்ஸ் ஆர் தானாஸ் ஹெடட் பை அ டரோகா. ஸோ ஒரு ஏரியா எடுத்து இந்த ஏரியா வந்துட்டு இட் வில் பி ஹெடட் பை, இதை தானான்னு சொல்லுவாங்க, அந்த தானா வந்துட்டு இட் வில் பி ஹெடட் பை டரோகா. சரிங்களா? ஹூ வாஸ் அன் இந்தியன். ஸோ இதனால் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த டரோகா அப்படிங்கிறவர் வந்து இந்தியனாக இருப்பாங்க. ஸோ லேட்டர் த போஸ்ட் ஆஃப் டிஎஸ்பி டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் வாஸ் கிரியேட்டட் டு ஹெட் த போலீஸ் ஆர்கனைசேஷன் இன் அ டிஸ்ட்ரிக்ட். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு இடத்துக்கு வந்து ஒரு சர்க்கிளுக்கு தானா, அந்த தானாவோட ஹெட் டரோகா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக எடுத்திங்கன்னா நிறைய தானாஸ் இருக்கும். ஸோ அதை ஹெட் பண்ணுறவர் வந்து ஒரு டிஎஸ்பி. சரிங்களா? ஒன்ஸ் அகெயின் இந்த டிஎஸ்பிங்கிற போஸ்ட்லேருந்து தான் இந்தியன்ஸ் இருக்க மாட்டாங்க, ஏன்னா அது ஹையர் போஸ்ட். ஸோ இந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வாட்ச்மேன் தான் வந்து ஹெட்டாக இருப்பார். ஸோ அவர் தான் வந்து வில்லேஜஸை பார்த்துப்பார். ஸோ ஒன் ஆஃப் த மேஜர் அச்சீவ்மெண்ட் வாஸ் த சப்ரேஷன் ஆஃப் தக்ஸ். ரொம்ப முக்கியம். தக்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ராபரி பண்ணுறவங்க. இப்போ வந்து ரோட்டில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா திருடிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அண்ட் கில்டு ட்ராவலர்ஸ் வந்து ஹைவேஸ். ஸோ இந்த மாதிரி ஹைவேஸில் போகிற ட்ராவலர்ஸை கொள்வது, பர்டிகுலர்லி சென்ட்ரல் இந்தியாவில் இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு போலீஸ் இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் ஆல்சோ ப்ரிவென்டட் the organization of a large-scale conspiracy against foreign control, and when the national movement arose, the police used to suppress it. So பிரிட்டிஷர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இந்த ஃபாரின் கண்ட்ரோலுக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது கான்ஸ்பிரசி தியரிஸ் போயிட்டு இருந்ததுன்னா அவங்கள சப்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நேஷனல் மூவ்மெண்ட் எங்கேயாவது உருவாச்சுன்னா அவங்கள சப்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக எதுவும் ஆகாத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இன் இட்ஸ் டீலிங் வித் பீப்புள் த இந்தியன் போலீஸ் அடாப்டட் அண்ட் அன்சிம்பத்தட்டிக் ஆட்டிடியூட். ரொம்ப முக்கியம், ரொம்ப ஹாஷாக இருந்தது லாஸ் எல்லாம். ஸோ த கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் ரிப்போர்ட்டட் இன் 1813 that the police
கமிட்டட் டெப்ரிடேஷன்ஸ் ஆன் த பீஸபிள் இன்ஹாபிட்டன்ஸ். ஸோ பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மக்கள் மேலே இவங்க வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஆஃப் த சேம் நேச்சர் ஆஸ் தோஸ் ப்ராக்டிஸ்ட் பை டக்காய்ட்ஸ். ஸோ திருடுறவங்க மேலேயும் ஒரே மாதிரி தாக்குதல், பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு விஷயங்கள் பண்ணுறவங்க மேலேயும் ஒரே தாக்குதல். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்கிறப்போ வில்லியம் பென்டிக் வந்து அதில் வந்து கவர்னர் ஜெனரல் 1832 ஒரு விஷயங்கள் எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜுடிஷியல் ஆர்கனைசேஷன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஜுடிஷியல் ஆர்கனைசேஷன் பற்றி படிக்கணும், இல்லை இந்த லெசனோட கண்டினியூவேஷன் வேணும் அப்படின்னா வந்து டெஃபினட்டாக கீழே இருக்கிற வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லும் நீங்கள் பே பண்ணி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் யா கைஸ், தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. ஸோ இது இல்லாமல் நம்மள்ட்ட பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட்னு சொல்லி இருக்குது. எல்லா கோர்ஸஸ்க்கும் டெமோ வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களால் டெமோ வீடியோஸ் சர்ச் பண்ண முடியல அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு அதோட வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பாலிட்டி எந்த டெமோ வீடியோஸும் இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு பாலிட்டி சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான டெமோ வீடியோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? ஸோ மிச்ச சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டெமோ வீடியோஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பேசிக் புக்ஸ்லேருந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரைக்கும் கவர் பண்ணி கொடுத்துருவேன். அது இல்லாமல் எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் வந்து கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்து கவர் பண்ணி கொடுப்பேன். இப்போ பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக்ஸ் சர்வே ரிலீஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து கம்பைல் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் மேக் பண்ணி நீங்கள் மட்டும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுப்பேன். ஸோ அந்த ஹோல் கோர்ஸ்க்கும் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுறேன். ஸோ பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக்ஸ் சர்வே உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னா வெறும் 200 rupees தான். அண்ட் இது இல்லாமல் நம்மள்ட்ட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ ஃபுல் மந்த்துக்குமே வந்து 100 rupees மட்டும்தான். ஸோ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக மெசேஜ் பண்ணி கேளுங்க. அண்ட் எஸ் கைஸ், யூபிஎஸ்சி மென்டரிங் கோர்ஸும் போயிட்டுருக்கு, சிசாட் கோர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ சிசாட் கோர்ஸ், மென்டரிங் கோர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். அண்ட் இது இல்லாமல் டெஸ்ட் சீரீஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எந்த டெஸ்ட் சீரீஸ் ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல, எதை அவைல் பண்ணணும் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டெஃபினட்டாக யூ கேன் டாக் டு மீ. ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணி கேளுங்க. அண்ட் இன்னும் 4 மாதம் தான் இருக்கிறனால நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் இன்னும் போடலன்னா யூ டூயிங் அ கிரேவ் மிஸ்டேக் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். கிட்டத்தட்ட நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது ஒரு 100 டெஸ்ட்டு போட்டுட்டு அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு போங்க. அதுவே நீங்கள் ப்ரிலிம்ஸில் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மேஜர் செட் பேக்காக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் யா, ஸோ தேங்க்யூ கைஸ்.